இன்றைக்கி நம்ம கர்னி வாக்கு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வாக்கிங் ட்ராக் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே ஏரியா கர்னியோட இடம் தான். ஆல்ரெடி இந்த இது பார்த்துருப்போம். ஸோ அங்கே கொஞ்சம் வேறு சைடு போய் பார்க்குறேன். அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து சீ வியூ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது பீப்புள்ஸு வர மாதிரி சரி. அப்படியே ரெயினியாக இருக்குது, முடிஞ்சளவு எடுக்க பார்க்குறேன், இல்லைன்னா இன்னொன்று வந்து எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் ரெயினியாக தான் இருக்குது இந்த இடம். முடிஞ்சளவுக்கு நான் காட்டுறேன், நான் கவர் பண்ணுற அளவுக்கு. ஸோ பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள், அப்படியே தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக வாக்கிங் ட்ராக் மாதிரி போட்டிருப்பாங்க. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. நீங்கள் வீக்கெண்டு ஃப்ரீ டைம் வந்தீங்கன்னா சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நடந்து. இங்கே அந்த ஸ்டார்டிங் வந்து அந்த இந்த வரைக்கும் கர்னி ஏரியாவோட தான் ஃபுல்லாக. ரிலாக்ஸேஷனாக இருக்கும் வந்தீங்கன்னா. கிளைமேட் நல்லா இருக்கும்போது வாக் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பட் வெயில் டைம் முடிஞ்சாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஒரு இடமா பாருங்கள். ஜஸ்ட்டு நார்மல் வாக் தான். இந்த ஆப்போசிட்டில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கு மாதிரி, பீச் சைடு மாதிரி. இன்னொரு 4 or 5 months ரெடி ஆகிடும். ரெடி ஆனோடனே அடுத்த வீடியோ காட்டுறேன். இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே வாக்கிங் ட்ராக்குன்னு தனியாக ஓவரால் மலேசியாவில் கொடுத்துருப்பாங்க. மெயினாக பினாங் ஏரியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும். வாக்கிங்னு செப்பரேட்டாக ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நல்ல விஷயம். இங்கே எல்லாம் காண்டோஸ், பில்டிங்ஸ் எல்லாமே கார் வச்சுருக்கோம். நல்லாயிருக்கும் இந்த ஏரியா. கவர்மெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சிவி இந்த இடம்லாம் ஃபுல்லாக சிவி ஏரியா, ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே பாருங்கள். நம்ம அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு சும்மா வருவோம். இந்த சைடு ஃபுல்லாக அந்த சைடு பார்க்கிங் தான். எல்லோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஃபுல்லாக கார் பார்க்கிங். இது ஒரு காண்டோமினியம். கேர்ஃபுல்லாக திரும்பிங்க க்ராஸ் பண்ணும்போது. இந்த சைடு இது ஒரு ஃபுட் கோர்ட் ஏரியா. இந்த இடம் அதே லைனில்
இது ஒரு கஃபேட்டேரியா, ஃபுட் கோர்ட் மாதிரி. இந்த ஏரியாவில் ஃபுட் கோர்ட்ஸ் நிறையா இருக்குது. நடந்து வரும்போது தான் தெரியுது. பாலி டைப்பில் இருக்குது பாருங்கள், இந்தோனேஷியா டைப்பில் இருக்குது. ஹட்டலாஷு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. இந்த ஒரு இடம். ஸோ இது ஒரு ரெசிடென்சியல் ஏரியா சிட்டியாக. ஸோ ரெடி ஆகிட்டு பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக பார்க்லாம் ரெடி ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடு ஆப்போசிட்டில் பார்க் அப்படியே. இதுவும் கர்னியரோட இடம் தான். எங்கள் ஆஃபீஸ் ஏரியா நினைக்கிறேன். ஸோ ஆப்போசிட் பார்க்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் பேர் வராங்க. Marriott Hotel. கேர்ஃபுல்லாக பாஸ் பண்ணுங்க. இ-சைக்கிள்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி டாப் அப் பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாப்பில் வச்சிடணும்.
ஆல்மோஸ்ட்டு கர்னி வாக் ஸ்பாட்டு வந்தாச்சு. இது ஜஸ்ட்டு மினி ஷாப்பிங் மால் மாதிரி தான் இருக்கும். கர்னி குரூப்போட தான் இது உள்ளே போனது வரைக்கும் நான். ஸோ நெக்ஸ்ட் டைம் போய் பார்க்கலாம். ஸ்காட் கர்னிம்பாங்க. மேலே அப்படியே ஹோட்டல்ஸு, கீழே அப்படியே மாலு. கர்னி வாக்கு தான். ஓகே, பார்த்துட்டே முன்னாடி I think it's a star hotel. Gurney Drive area. ஸோ அவ்வளோதான். அந்த கர்னி ஏரியா இந்த எண்டோட முடியுது. அதுதான் இதான் எண்டு. ஸோ பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. ஸோ பாருங்கள், ஆப்போசிட் அப்படியே சி சைடு சி வியூ. நம்ம காரை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம். வாக்கிங் ட்ராக், ரன்னிங் ட்ராக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளார பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். அவ்வளோதான், இந்த அதோட முடிஞ்சிடுச்சு. இதோட இந்த கர்னி ஏரியா கம்ப்ளீட்டு. ஃப்ரண்ட்டு சைடு கொஞ்சம் தூரம் வரும் இதே மாதிரி. இதோட கர்னி ஏரியா எண்டு பாருங்கள். ஸோ அப்படியே ஆப்போசிட்டு சி வியூ பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே பிடிக்கலாம். அவ்வளோதான், இதோட கம்ப்ளீட்டடு முடிஞ்சிடுச்சு. அப்படியே பாருங்கள், ஒரு இடமா சி வியூ வந்தாச்சு. அன்றைக்கி இந்த சைட்லேருந்து நம்ம வீடியோ எடுத்தோம் ஒரு வாட்டி சி வியூ, ஒரு 2 வீடியோஸ் பேக்கு. இப்போது இந்த சைடு வந்துட்டோம் அப்படியே. அதான் பார்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போது இன்னும் அந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் மந்த்ஸில் முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் பார்க் மாதிரி. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், வாக்கிங்கு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈவினிங் பீச்
டெஃபினட்டாக சம்மர் டைம் வந்தீங்கன்னா கஷ்டம். கொஞ்சம் இங்கே இருக்க வெயில் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ப்ளசண்டான டைம் வாங்க. இது பாருங்கள், பஸ் இந்த இடம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கும். இது வேறு ஏரியா, புது ஏரியா, கர்னி சைடு. அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆப்போசிட்டில் இதில் தான் இவ்வளோ நான் நடந்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியே இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் வந்து கொண்டு ஃபுல்லாக ரீசெண்டாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நிறையா பிளேஸ் இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி மாறிக்கிட்டு வருது. ஃபுல்லாக ஆப்போசிட் ரெசிடென்ஷியல் இந்த சீ சைடு இருக்கிறதுலாம் எல்லாம் இந்த மாதிரி கார்னிஷ் இது மாதிரி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அப்படியே இந்த சைடு போய்ட்டு இந்த சைடு அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்தால் பார்க்கு. இன்னும் அந்த எண்டு வரைக்கும் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு வாக்கிங் ஏரியா மட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மந்த்ஸில் ஃபுல்லாக கார்டன் ஏரியா ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இப்போதைக்கு கொஞ்சம் பாதி பிளேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க கார்டன் ஏரியா பாருங்கள். அப்படியே வீல் சேர் என்ட்ரன்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக. ஸோ ஈஸியாக இருக்கும். வீல் சேர் கொண்டு வரவங்க, பேபி ஸ்டாலர்லாம் கொண்டு வரவங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்கவே. ஸோ பாருங்கள் கார்டன் ஏரியா. யாரும் வரல இன்னும். வியூ பாருங்கள். ஹாய் கைஸ், இன்றைக்கி ஃபுட் கோர்ட் பார்க்க போகிறோம் கர்னி பேரகானில். ஆல்ரெடி இந்த மால் காமிச்சிருப்பேன், பட் ஃபுட் கோர்ட் நான் இன்னும் காமிச்சதில்லை. ஸோ வாங்க சும்மா போய் பார்ப்போம். ஜஸ்ட் சின்ன வீடியோ தான். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஃபுட் கோர்ட்டு. சூப்பராக இருக்கும் இந்த இடமே. மெயினாக இங்கே வியூ பாயிண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் இந்த இடம், சூப்பராக. ஸோ அப்படியே பாருங்கள், ஒரு ஷாப்பாக பார்ப்போம் வாங்க. ஓகே, ஒரு மலாய், சைனீஸ், இந்தோனேஷியன் ஃபுட் டைப்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த இடம். மெயினாக இது வியூ பாயிண்ட்டுக்காக இங்கே வருவேன் நான். ஃபுட் கோர்ட்டுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த இடம். எல்லாம் பட்ஜெட் ஷாப் தான் ஆக்சுவலாக. மாலில் விலை அந்தளவுக்கு ரொம்ப ஹையெல்லாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். ஸோ வாங்க, நான் ரெகுலராக வாங்குகிற காஃபி ஜூஸ் ஷாப் காட்டுறேன். நார்மல் ரேட் தான், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஒன் டைம். கர்னி பேரகான் வந்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ பார்த்து
பார்த்துட்டே வாங்க அப்படியே ஒரு விஷயம். ஸோ வியூ அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும் இங்கேருந்து அப்படியே பாருங்கள். ஜஸ்ட் பார்ன்னு இருக்குல்ல இங்கே தான். ஸோ அப்படியே பாருங்கள், இன்சைடு உள்ளே இருந்து போடலாம், வெளியே இருந்தும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் வியூ பாயிண்ட் நைஸ். ஸோ ரெய்னி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்பயும் ரொம்ப சம்மராக இருக்கும், இப்போ ஓகே. ஸோ அப்படியே பாருங்கள் வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து. அது வாட்டர் ஃபால் முருகனும்பாங்க டெம்பிள், அது ஹில் டாப் முருகனும்பாங்க. ஹில் சைடு சுச்சுவேஷன் ஆகிருக்கு பாருங்கள். பினாங்கில் அப்படியே பேக் சைடு வரும் இந்த ஏரியா. ஸோ முடிஞ்சளவு ஜூம் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. இதுதான் நான் வாங்குகிற ஷாப்பு. ஜூ ஸோ நீங்கள் எங்கே வேணால் உட்காந்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ப்ளேஸ் மாதிரி. நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ போய் பாருங்கள் சி வியூவு, சிட்டி ஸ்கேப்பு. ஸோ காஃபி ஷாப் தான் இப்போ இங்கே வந்தால் குடிப்பேன். நல்லா பட்ஜெட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ட்ரை பண்ணுங்கள் வந்து.